ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோடு பேசுங்கப்பா. உங்களுக்கே நன்றிப்பா. உங்களை அறிவிக்கும்படி தந்த வாய்ப்புக்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் ஸ்தோத்திராண்டவரே, அல்லேலூயா. உயர் மறைவில் இருக்கிறவன் ஸ்தோத்திராண்டவரே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. இது பரமசிலாகியமே. ஆமென். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. ஆமென். அவசட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அது ஒரு காலத்தும் முன்னை அணுகிறதே உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் முன்னை அணுகிறதே உன் தேவனும் தாபரமே. அவசட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நம்மை அவர் காப்பாற்றுவார். நாளிலே செய்தியாக உங்களுக்கு நான் பார்க்கிற விதம், பார்க்கிற, கேட்கிற, பேசுகிற விதம், இதை பற்றி உங்களுக்கு தலைப்பு செய்தியாக கொடுக்கிறேன். பார்க்கிற, கேட்கிற, பேசுகிற விதம். இந்த தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதாவது சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடித்தாலும் கல் குடித்தாங்கன்னு சொல்லுவாங்க. எதனால்? பார்க்கிற விதம். பனை மரத்துக்கு கீழே உட்காந்து யாராவது பால் குடித்தாங்கன்னா அது எப்படி பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிப்பான்? அது கல் தான் குடிப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாமா. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம அநேகரை தவறாக பார்க்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்பது அல்ல, நாம் என்ன பார்க்கின்றோமோ அதையே நாம் அதை புரிந்து கொள்கின்றோம், பிறருக்கும் அதை நாம் அறிவிக்கின்றோம். பார்க்கிற விதம் சரியான விதமாக நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு நம்ம ஆதாரமாக என்ன எடுத்துருக்கு அப்படின்னா, லூக்கா 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7வது அதிகாரம் 39. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமேறினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இதை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரீ 37ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் என்ன செய்தாலாம்? அழுது கொண்டு பூசுகிறாள். அதில் என்ன, அதுக்கு பிறகு நான் என்ன வாசிங்க அப்படின்னா, லூக்கா 7வது அதிகாரம் 39வது வசனம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டாள். இயேசுவே பாதத்தை கழுவி முத்தம் செய்து பரிமள தைலங்களினால் அவர் தலையிலே பூசி கால்களிலே பூசி அழுது கொண்டு தன் தலைமேறினால் இயேசுவினுடைய கால்களை துடைத்து இயேசுவின் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். அதை கண்ட பரிசேயன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் ஒரு பாவி வந்து நம்ம கால்களை கழுவுறாள, இப்படிலாம் இருக்காள, இவருக்கு இது தெரியாதா என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ இயேசு வந்து அதை என்ன செய்கிறாரு? பார்க்குறார். இயேசப்பா அதை பார்க்காங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத லூக்கா 7:47. ஆதலால் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது,
இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி இருக்கட்டும். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்போ அந்த பரிசேன் விருந்து கிடைத்த பரிசேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவள் பாவி, என்ன ஒரு விபசாரம் செய்கிற ஒரு பெண். ஆனால் இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவ பாவியை நம்மளை தொடுறாள் அப்படின்னு இவருக்கு தெரியாதா? அப்போ அவர் அந்த பரிசேன் பார்க்கிற விதம், இதை நான் உங்களுக்கு பார்க்கிற விதத்தை சொல்கின்றேன். பாவியாக இருந்து இயேசுவின் கால்களை தொடுறாள் அப்படின்னு. ஆனால் இயேசுவானவர் பார்க்கிற விதம் என்ன? அதை தான் நம்ம 47 வாசித்தோம். நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்போ ஏசப்பா அந்த பாவியான பெண்ணை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அன்பு, அந்த பெண்ணுடைய இருதயத்தில் ஒரு அன்பு இருந்ததை பார்த்தாரு. ஏன்னா என்னுடைய பாவங்கள், இந்த பாவத்தில் இருந்து நான் எந்திக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் எழும்ப முடியலை, இதையே நான் திருப்பி திருப்பி செய்கிறேன், அதனால் நான் மனசு கஷ்டப்படுறேன், நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், நல்ல மன சாட்சியில் ஒரு விடுதலையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, ஆனால் இயேசுவால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயேசுவுக்கு நான் அன்பு செய்கிறேன், அதனால் அவரை காலை நான் கழுவுறேன், அவருக்கு நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறத இயேசு பார்க்கிற விதம், அந்த பெண்ணுடைய இருதயத்தில் அன்பை பார்த்தார். மனிதன் எப்படி பார்த்தான்? பாவியாக பார்த்தான். இயேசுவானவர் எப்படி பார்த்தார்? அன்பு, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பை பார்த்தார். இயேசு பார்க்கிற விதமாக தான் நாமும் இந்த உலகத்திலே பார்க்க வேண்டும். பார்க்கிற விதம், வீதம் இல்லை. இப்போ 80%, 80%, அது 80% அதோட முடியுது. ஆனால் பார்க்கிற விதம், கேட்கிற விதம், பேசுகிற விதம் அப்படி கிடையாது. அது டெய்லி நடக்கக்கூடியது. இப்படி வாயில டெய்லி நம்ம தினமும் நம்ம யாரை எப்படி பார்க்கின்றோம், நம்ம பார்க்கிற விதம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். பார்க்கிற விதம் சரியான பார்வையாக இருந்தால் நம்மளுடைய லைஃப்பும் சரியானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் சரியானதாக இருக்கும். நம்ம யாரை ஏழையாகவோ அற்பமாகவோ அசிங்கமாகவோ பாவியாகவோ நாம் பார்க்கக்கூடாது. நாம் அன்பாகவே பார்க்க வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தில் அன்பை நாம் பார்க்க வேண்டும். அன்பு கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும். அடுத்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ அந்த அன்பை அவர் பார்க்கின்றார். எப்படி பார்த்தார் அப்படின்னா, என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க காலை கழுவும்போது சொல்லியிருப்பாங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் ஒரு பெரிய பாவி அப்படின்ட்டு. அப்போ உடனே இயேசு ஸ்பாட் இமிடியட்லியாக உன் பாவங்கள், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னித்த பிறகு என்ன இந்த உலகத்தில் வேற என்ன வேணும் நமக்கு? நம்முடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டாலே அதுதான் பெரிய சந்தோஷம். நம்ம ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கக்கூடாது, பாவியாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற விதம் சரியான பார்வையாக இருக்கும் வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மையும் மன்னிக்கின்றார். நம்மளும் பாவியாக இருக்கின்றோம். பிறரை பாவி பாவி பாவி, பொல்லாதவங்க, இவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவங்க பக்கம் நான் பார்க்கவே மாட்டேன், இவங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நாம் மற்றவர்களை பார்க்கும்போது நமக்குள்ளே அப்படி ஒரு தாட்டு, ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நாம் பாவியாக கருதப்படுவோம் ஆண்டவருடைய பார்வையில். நீங்கள் யாரையுமே அன்பாகவே பாருங்கள், பரிசுத்தமானவர்களாகவே பாருங்கள், பொறுமை உள்ளவர்களாகவே பாருங்கள், இவர்கள் நல்லவர்கள் தான் என்று நீங்கள் பாருங்கள். நீங்கள் அவர்களை துன்மார்க்கராக, அசிங்கமானவர்களாக, உங்களுக்கே பிடிக்காதவர்களாக, அவங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவங்கள நேரில் பார்க்கவே பிடிக்கல, அவங்கள சந்திக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வை தவறானது. இயேசு உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? அந்த பரிசேயனை போல தான் பார்ப்பார். சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை, நீ உடைய பரிமள தைலங்கன கால்களை கழுவவில்லை, இவள் என்னை கழுவினாள் என்று சொல்லுவாரே, அப்பொழுது என்ன செய்வீர்கள்? அதனால் அருமையானவர்களே, பார்க்கிற விதம் சரியாக இருக்க வேண்டும். இயேசுவானவருடைய பார்வையைப் போல நம்முடைய பார்வை இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதில் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்த வசனம் வாசிங்கம்மா, 49. அப்பொழுது கூட பந்தியில் இருந்தவர்கள்
பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார்கள். 50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடைய போ என்றார். இதை இங்கிலீஷில் உங்களுக்கு நான் வாசிக்க சொல்கிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்க சொல்கிறேன். And he said to her, your sins are forgiven. என்ன கொடுக்குறாரு? அன்பை கொடுக்குறார். கிவன். இன்னும் நேரம் வாசிமாத. And he said to her, your sins are forgiven. உன் பாவங்களை மன்னிக்கிற அந்த கிஃப்ட், அந்த கிவனை உனக்கு நான் கொடுக்குறேன்னு இங்கிலீஷில் அழகாக எழுதியிருக்காங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு நம்மளையும் பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. கிவன். அவர் நமக்கு பரிசு தருகின்றார். நீ நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 49 என்ன வாஸ்தவம்? கூட பந்தியிருந்தவங்களாம் நினைக்கிறாங்க பாவங்களை மன்னிக்க இவர் யார் அப்படின்ட்டு. அதை பற்றி ஆண்டவர் கவலை இல்லை. 50வது வசனம் வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவர் சொல், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. விசுவாசத்தை கண்டு அவர் ரட்சிப்பை கொடுக்கின்றார். அடுத்து பீஸ் ஆஃப் மைண்ட். இங்கிலீஷில் உங்களுக்கு நான் அதை வாசிக்க சொல்கிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 50வது வசனத்தை இங்கிலீஷில் கேளுங்க. Then he said to the woman, your faith has saved you, go in peace. நீ பீஸ், சமாதானத்தோட போ. கிவன், உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கின்றேன், உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி இயேசுவை நம்மளை பார்த்து சொல்லணும், உன் விசுவாசம். இன்னும் நேரம் இந்த இங்கிலீஷில் வாசிங்க, அது நல்லா இருக்கும். இங்கிலீஷில் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். Then he said to the woman, அந்த பெண்ணை பார்த்து, your faith has saved you. உன்னுடைய விசுவாசம் தான், ஓ விசுவாசம் தாமா உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசத்துக்கு நான் அன்புன்னு சேர்த்திருக்கேன். go in peace. go in peace. நீ சமாதானத்தோட போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ என் மேலே இவ்வளோ பிரியமா இருக்கல்ல, நீ என் மேலே இவ்வளோ பாசமா இருக்கல்ல, நீ என்னை தேடி வந்துட்டு இல்லை. இந்த பரிசேயர் கூட்டத்தோடு இத்தனை ஜனங்கள் எவ்வளவோ பொல்லாதவர்களாக இருந்தாலும் அவங்க மத்தியில் நீ என்ன தேடி என் மேலே நீ பாசமாக வந்ததுனால, கிவன் பீஸ், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இங்கே பார்க்கிற விதம், யாரை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதை தேவன் பார்க்கின்றார். நம்மை நாம் அளக்கிற அளவு தான் நமக்கு அளக்கப்படும். ஏனோ தானோன்னு யாரையும் பார்க்காதீங்க, அற்பமாக யாரையும் பார்க்காதீங்க. சமாதானம் உள்ளவர்களாக பாருங்கள், அன்புள்ளவர்களாக பாருங்கள். அப்படி பார்க்கும்போது தேவன் நமக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம யாரையுமே அன்பாக பார்க்க வேண்டும், நம்முடைய கிரியை சமாதானமாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு பரிசு அளிக்க அவர் ஆவலாக இருக்கின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். உன் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். நீ கதறிடும் உன்னை பார்க்கின்றார். பிரச்சனைகளால் கதறுகின்றாய், பிள்ளைகளால் கதறுகின்றாய், கணவனால் கதறுகின்றாய், மனைவியால் கதறுகின்றாய், அடுத்த வீடால் கதறுகின்றாய், பலவிதமான கடன் பாரத்தினாலே நீ கதறுகின்றாய். ஆண்டவர் சொல்லுகின்றார், கதறிடும் உன்னை பார்க்கின்றார், கரம் நீட்டி அழைக்கின்றார். உதவிடும் கரத்தை அவர் நீட்டுகிறார். நீ ஓடிவா மகனே, ஓடிவா மகனே. பார்க்கிற விதம் நீங்கள் சரியானபடி பாருங்கள், மனிதர்களையும் பாருங்கள், இயேசுவையும் காருண்யம் உள்ளவராக இரக்கம் உள்ளவராக பாருங்கள். தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் தருவார். அடுத்து நான் உங்களுக்கு எழுதியிருக்க கேட்கிற விதம். லூக்கா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். லூக்கா 8:18. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனெனவோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவனுக்கு தனக்குன்றென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்கள் எப்படி கேட்கின்றீர்கள்? நீங்கள் கேட்கிறது என்ன? அடுத்து நான் உங்களுக்கு லூக்கா 11 அதிகாரம் 5-6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க நான் சொல்கிறேன். இப்போ கேட்கிற விதம் நம்ம எப்படி கேட்குறோம், அந்த கேட்குற விதம்
ஒருத்தர் எப்படி பேசினாலும் நீங்கள் அவங்க பாசிட்டிவாக பேசும்போது நம்ம நெகட்டிவாக கேட்கக்கூடாது. நம்ம கேட்கிற விதம் பாசிட்டிவாகவே நம்ம கேட்க வேண்டும், நம்ம அன்பாகவே கேட்க வேண்டும். நேர்மையான ஒரு வார்த்தையை ஒருத்தங்க சொன்னாலும் நம்ம கேட்கிற விதம் ஏதோ அதில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கு? நீ கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீ சரியானபடி கேட்டீங்கன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் யார் பேசினாலும், நம்முடைய பாஸ்டர் பேசுகிறாங்க, நம்முடைய பெற்றோர் பேசுகிறாங்க, நம்முடைய குழந்தைங்க பேசுகிறாங்க, யார் பேசினாலும் நம்ம இன்னும் ஒரு நெகட்டிவான தாட்டுக்குள்ளே போகாமல் நேர்மையானதை உள்ளதை உள்ளபடியே நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது நீங்கள் உள்ளவர்கள் உங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அடுத்து கேட்கிற விதத்தை குறித்து பார்க்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதிராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் ஒருத்தர் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அவனுக்கு சாப்பாடு வைக்கணும். அவன் நடு ராத்திரியில் வந்திருக்கிறான். உடனே இவன் தன்னுடைய நண்பன்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான், நீ எனக்கு ஒரு 3 அப்பங்கள் எனக்கு நீ கடனாக தரணும், நான் உனக்கு திருப்பி என்ன செய்வேன், தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் 7வது வசனத்தில் என்ன சொன்னான் அப்படின்னா, அப்படிலாம் எனக்கு தர முடியாதுப்பா. அவன் நெகட்டிவாக பதில் சொல்கிறான். என்ன, எனக்கு நீ தொந்தரவு செய்யாத, கதவுலாம் பூட்டி ஆயிடுச்சு, என் பிள்ளைங்க கூட படுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் 8வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க சொல்கிறேன். இப்போ அவன் கேட்கிற விதம், அவன் உள்ளேருந்து எப்படி கேட்குறான், வெளியே இருக்கிறவன் எப்படி கேட்குறான் அப்படிங்கிறத 8வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருத்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ இதில் எப்படி கேட்குறான்? பின்பு தனக்கு அவன் சிநேகிதாய் இருக்கு நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது. இவனும் கேட்கிறான், வருந்தி கேட்கிறான். இங்கிருந்து கேட்குறவனும் வருந்தி கேட்குறான், உள்ளே இருக்கிறவனும் அதே இதையே கேட்குறான். நீங்கள் நல்லா கரெக்டாக பாருங்கள். இவன் கேட்குறான், வருந்தி கேட்குறான், எப்போ தந்துருப்பா, என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காப்பா, என்கிட்ட சாப்பிட ஒன்றுமே இல்லை கொடுக்குறதுக்கு, ஏதாட்டும் நீ கொடுப்பா, ஒரு 3 அப்பத்தை நீ கொடுத்துருப்பா, கடனாக தான்ப்பா கேட்க, நான் ஃப்ரீயாக கேட்கலப்பா, நீ ஒரு 3 அப்பத்தை நீ தந்துருப்பா அப்படின்னு வருந்தி கேட்குறான். கேட்கிற விதம் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா? தாழ்மையோடு கேட்குறான், அதிகாரத்தோடு கேட்கல, ஆணவத்தோடு கேட்கல, பெருமையோடு கேட்கல, மனமேட்டுமையோடு கேட்கல, அப்படியே கெஞ்சி கேட்குறான். நீ எப்படியாவது கொடுத்துரு ப்ளீஸ், நான் என்ன செய்வேன், நீ தானே என்னோட ஃப்ரெண்டு, நீனுமே எனக்கு தரலன்னா நான் எங்கே போவேன்? கேட்கிற விதத்தை கவனித்து பாருங்கள். அப்படியானால்தான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட. உனக்கு இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும், நீ எதுக்கு கஷ்டப்படுற, உனக்கு எதுக்கு நஷ்டம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் லாபம் தான், நஷ்டம் கிடையாது. அப்போ ஏன் நீ இன்னும் நஷ்டப்படுற? நீ கேட்கிற விதம் வருந்தி கேட்கிறதாக இவன் கேட்கின்றான். உள்ளே இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு அவனும் அதை வருந்தி தான் கேட்கான், இவன் வருந்தி கேட்குறான். அதுக்கு தான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு நான் அந்த 8வது வசனத்தை இன்னும் நேரம் வாசிக்கணும். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாக எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வெளியிருந்து கேட்கிறவனும் வருந்தி கேட்கான், உள்ள இருந்து அதை கேட்குறான் பாருங்க. அவனும் இவன் வருந்தியே கேட்குறானே, ப்ளீஸ் தயவு செய்துன்னு கேட்குறான்ட்டு 2 பேருமே நல்லா கேட்குறாங்க. உனக்கு வேறு வேலையில் வேற எங்கேயாவது போய் கேளு அப்படின்னு அவன் சொல்லலை. ஏன்னா இவனுடைய அந்த வருந்தி ட்ரை பண்ணி கேட்குற முயற்சி அவன் உள்ளிருந்து பார்க்கின்றான். அவனும் அதை கேட்கும்போது அவனுக்கும் வருந்தி இவன் கேட்குறானே. கேட்கிற விதம் அருமையானவர்களே, யார்கிட்டையுமே நம்ம அதிகாரத்தோடு ஆணவத்தோடு கேட்டு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வருந்தி கேட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் கேட்கிற விதத்தை குறித்து சொல்லுகின்றார். கேட்கிற விதம் இருக்கும்போது நமக்கு உள்ளதை இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார் ஆண்டவர். கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு, பார்த்துக்கோங்க. அதனால் இன்றைக்கு நீங்கள் எது நமக்கு வேணாலும் தேவனிடத்தில் ப்ளீஸ்ப்பா, வேறு நான் எங்கேப்பா போவேன், நீங்களுமே தரலன்னா யாருப்பா, குமாரனே கொடுத்தீங்களாப்பா, மற்றது நீங்கள் கொடுக்காம இருப்பீங்களாப்பா அப்படியே நம்ம வருந்தி கேட்கும்போது நம்ம கேட்கிற விதம் தேவன் அதை அப்படியே கேட்டு நமக்கு தருவார். இதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, நான் ஒரு சின்ன சாட்சியை ஒரு நாள் கேட்டேன்.
ஒரு நாள் வந்து அவங்களுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு ஸ்கூலில் பெரிய ஒரு ஸ்கூல் ஃபேமஸான ஒரு ஸ்கூலாமா அந்த பள்ளிக்கூடத்தில் போய் இவங்க சீட்டு கேட்டிருக்காங்க. அப்போது சீட்டு கேட்டவுடனே போமா அதெல்லாம் இப்போது கிடைக்காது, இப்போல்லாம் அதெல்லாம் சீட்டு கிடைக்காதும்மா, நீங்கள் போங்க போங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ இவங்க இல்லை நீங்கள் தயவுசெய்து எப்படியா தரணும், எங்களுக்கு ரொம்ப வீடு பக்கம் இந்த பள்ளிக்கூடம், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா அதெல்லாம் சீட்டு கிடையாது, கரெக்டு தான் எங்கள் ஸ்கூலில் சீட்டுக்கு நீங்கள் போயிருங்க வெளியே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஸ்கூலில் ஆரம்பிச்சுட்டு உடனே இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் போய் அதே மாதிரி அந்த கேச்சமுக்கு தெரிகிறபடியாக வெளியே நின்று கொண்டு இருந்தார்களாம். இந்த உள்ள அந்த கேச்சமுக்கு அது மறந்துட்டு கரஸ்பாண்டன்ட் அவங்களுக்கு. உடனே அவங்க யோசிக்கிற திடீர்னு அந்த வெளியே நிற்கிறவங்க யார் அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ இவங்க போய் நின்றுருக்காங்க. அப்போ நான் நேற்று உங்ககிட்ட சீட்டு கேட்டல, இந்த வகுப்புக்கு சீட்டு கேட்டல, அவங்க தான் நாங்கள் அம்மா போமா கிடையாது, நேற்றே சொல்லிட்டேன் இல்லைம்மா உனக்கு கிடையாதுமா அப்படின்ட்டாங்களாம். ஆனால் இவங்க அடுத்த நாள் போய் அப்படி நின்னாங்களாம். வாரத்தில் 5 நாள் ஸ்கூல்னாலும் 5 நாள் போய் நிற்பாங்களாம். அப்படி அந்த வருஷம் கிடைக்கவே இல்லையா, முடிஞ்சிட்டாமா. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் அதே மாதிரி அந்த ஜூன் மாதத்தில் போய் அன்றைக்கி போய் கேட்டிருக்காங்க யார் நீங்கள் அப்படின்னு. நான் போன வருஷம் சீட்டு கேட்டல, அது எப்படியாவது நீங்கள் கொடுத்துருங்க எங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காதுமா, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சீட்டு அப்படின்ட்டு, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்களாம். உடனே எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்கன்னா முடியலையா. அடுத்த நாள் காலையில் போய் அதே மாதிரி அந்த கரஸ்பாண்டன்ட் நிற்கிற இடத்துக்கு நேராக இவங்க நின்றுருக்காங்க. அப்போ இவங்க பார்த்துட்டு இவங்க நேற்று வந்தவங்க தானே அப்படின்னு ஆமாம் கூப்பிட்டாங்களாம். போன வருஷமும் வந்தது நீங்கள் தானே, ஆமாம் போன வருஷம் நான் சீட்டு கேட்டேன், நீங்கள் தரல, இந்த வருஷம் எங்களுக்கு எப்படியாவது கொடுங்க என் பொண்ணுக்கு அப்படின்னு. உடனே அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து நின்றுருக்காங்க. இப்போவும் ஒரு இதோட வந்திருக்காங்க முயற்சியோட. அதனால் இவங்க உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த வகுப்பு படித்தா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்கன்னா சீட்டு போட்டு கொடுத்து அந்த பிள்ளை அந்த ஸ்கூலில் படித்து தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்து தான் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நான் விடவே மாட்டேன், எப்படியாவது போய் அவங்க எவ்வளோ தான் எரிச்சல் பட்டாலும் எவ்வளோ தான் கோபப்பட்டாலும் நான் போய் முன்னே நின்று நான் சீட்டு வாங்கிட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க அருமையானவர்களே, அந்த வருந்தி கேட்கிற விதம் பார்த்தீங்களா, அந்த கேட்கிற விதம் இவங்க சொல்லிட்டாங்க இனிமேங்க தருவாங்க அப்படின்லாம் நினைக்காம விடாமுயற்சியோடு வருந்தி கேட்டு அந்த பிள்ளைக்கு அங்கே சீட்டு வாங்கிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு கேட்கிற விதம் எப்படி கேட்கின்றீர்கள், நீங்கள் கேட்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கிடைக்கும். அடுத்த வசனத்தை உங்களுக்கு அடுத்ததை நான் வாசிக்கிறேன். பேசுகிற விதம். அடுத்து நம்ம பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னா, யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் முதல் நான் தமிழில் வாசிக்க சொல்கிறேன், பிறகு இங்கிலீஷில் வாசிப்பாங்க. யோவான் 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இங்கிலீஷில் அதை வாசிங்க. And Thomas answered, said to him, my Lord and my God. இங்கிலீஷில் எப்படி, தமிழில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே. தோமா என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தேவனுடைய இயேசுவுடைய கையில் ஆண்டிப்பட்டதையும் விழாவில் வந்து குத்துனாங்கல்ல காயம் இருந்துச்சுலா, அந்த காயத்தையும் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் தோமா. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நாள் என்ன செய்தாங்க, அதே மாதிரி வந்து காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுக்கும்போது தோமாவே இதோ என்னுடைய கையிலே உன் கையை போடு, என் விழாவிலே உன் கையை போடு, பாத்தியா அடையாளம் இருக்குதா, நான் தான் மரித்தேனா, இதோ நான் உயிரோடு எழுந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தோமாவுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அப்படின்னு. அப்புறம் அந்த இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா அதில் ரொம்ப நல்லா இருக்குது. அதை இன்னும் நேரம் வாசிக்க கேட்போமா இங்கிலீஷில். And Thomas answered and said to him, my Lord and my God. என்னோட ஆண்டவர், என்னோட ஆண்டவரே, என்னோட கடவுளே. அல்லேலூயா அல்லேலூயா. அது இங்கிலீஷில் நல்லா டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, என்னோட ஆண்டவரே என்னோட கடவுளே. அதனால் ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் சொல்ல, சரிப்பா நீ கண்டுதான் விசுவாசித்த, ஆனால் இன்றைக்கி காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். கேட்கிற பேசுகிற விதத்தை பார்த்தீங்களா? ஆமாம் ஆண்டவர் நீங்கள் வந்துட்டீங்களா, நேற்று நீங்கள் வரும்போது நான் இல்லை பார்த்துக்கோங்க, என்ன இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்களா, உங்கள் கையை பார்த்துட்டேனே, உங்களுடைய இடுப்பெல்லாம் பார்த்துட்டேனே, எப்படி ஆண்டவரே அப்படிலாம் கேட்கல. பேசுகிற விதம் சரியானபடி இயேசுவினுடைய இதயத்தை மயக்கக்கூடியதாக இருந்தது, இயேசுடைய இதயத்தை தன்னோடு இழுக்கக்கூடியதாக இருந்த விசேஷத்தை ஒரு இதை நான் ஞானம்னு கூட சொல்ல மாட்டேன், இதை வந்து தாழ்மை என்று நான் சொல்லுகின்றேன். என்னோட இங்கிலீஷில் இன்னொன்று வாசியம்மா. And Thomas answered, தாமஸ் ஆன்சர் என்ன பண்ணுறாரு? and said to him, my Lord and my God. my Lord and my God. என்னோட கடவுளே, என்னோட ஆண்டவரே, என்னோட கடவுளே. அப்படியே ஒரே வார்த்தையில் அதை முடிச்சுட்டார் பார்த்தீங்களா? பேசுகிற விதம். இன்றைக்கி நம்ம கூட இப்படியான ஒரு தாழ்மை,
என்ன ஒரு தாழ்மையான வார்த்தை. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய கடவுளே, மை லார்ட், என்னுடைய, அப்படிப்பட்ட வார்த்தைக்கு இயேசுப்பா எப்படி மயங்காமல் இருப்பாங்க என்ன? அதனால தான் அவர் இந்தியாவுக்கு அனுப்புனார். எங்கள் அம்மா ஊரில் வந்து எதாவது ஒன்று சொன்னால் யாராவது நம்ப மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே சொல்லுவாங்க, அடா விசுவாசம் கிட்ட தோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து விசுவாசிக்கலையாமா அன்னைக்கு. அதனால் இப்போ யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க, அடா விசுவாசம் கிட்ட தோமா அப்படிம்பாங்க. அப்புறம் நான் நினைப்பேன் சின்ன பிள்ளையில், என்னது இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதான் தோமா அன்னைக்கு விசுவாசிக்கலையாமா. அதனால் இப்போவும் யாராவது நம்பலைன்னா விசுவாசம் கிட்ட தோமாமாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி பார்த்தா அவர் என்ன சொன்னார், ஆண்டவருடைய இதயத்தை கவர மாதிரி, என்னோட ஆண்டவரே, என்னோட கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை அப்படியாக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அதே போல் தான் மனிதர்களிடத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாழ்மையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். யோவான் 21:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். பிள்ளைகளே எப்படியா? இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே. யார்? எல்லாரும் மேரேஜ் ஆனவங்க. பேதுரு மேரேஜ் ஆனவங்க. யோவான் மட்டும்தான், அருளப்பெரும் மட்டும்தான் கல்யாணம் ஆகலை. பேதுரு மற்றபடி எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. எல்லோரும் மனைவி பிள்ளைங்களோடு இருக்காங்க. அவங்கள பார்த்து இயேசுவா என்ன சொன்னாங்க? பிள்ளைங்களே. இங்கிலீஷில் அதை வாசிக்க கேட்கலாமா? Then Jesus said to the children, Have you any food? And they answered him, No. Children, குழந்தைகளே அப்படிங்கிறார். சில்ட்ரன் குழந்தைகள். தமிழில் பிள்ளைகளேன்னு எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஒரே தான். இங்கிலீஷில் வந்து சில்ட்ரன், குழந்தைகளே. யார்? கல்யாணம் முடிஞ்சவங்கள பார்த்து ஏசப்பா பேசுகிற விதம் அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்கிற விதம், 2வது கேட்கிற விதம், 3வது பேசுகிற விதம். இந்த 3 நம்ம வாழ்க்கையில் இன்னும் இருக்குது. அதை நான் நேரம் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 நிமிடம் தான். இப்போவுமே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு. அதனால் நான் சீக்கிரமாக இதை சொல்லி முடிக்கிறேன். அவர் பேசுகிற விதம். அவர் என்ன சொன்னார்? தோமா, என்னோட ஆண்டவரே, என்னோட கடவுளே அப்படின்னாரு. இப்போ இயேசுப்பா தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், வை சில்ட்ரன், என்னுடைய பிள்ளைகளே, ஏதாவது புசிக்க இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர் வந்து எவ்வளோ இறக்கத்தோட, அன்போடு, தாழ்மையோடு இந்த வார்த்தை கேட்காங்க. நான் இரவில் தான் அந்த செய்தியை நான் எடுத்து பார்த்துக்கோங்க. எப்படி நைட்டு 11 மணிக்கு மேலே தான் உட்காந்து தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு. அப்படி பெருமைக்காக சொல்லலை. எனக்கு அந்த நேரம் நல்லா எல்லாமே அமைதியாக இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு சொல்கிற வார்த்தையை கொடுக்குறதுக்கு, எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி நான் இதை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப என்னுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொன்னால் அது இங்கிலீஷ் பைபிளே எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மை சில்ட்ரன், என்னுடைய குழந்தைங்களே அப்படின்னு நம்மளை அந்த அவ்வளோ பெரிய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரியவங்க, கடலில் மீன் பிடிச்சவங்க, என்ன நடுக்கடலில் பிரயாணம் பண்ணவங்க, என்ன வலையெல்லாம் அலசினவங்க, என்ன இவ்வளோ பெரியவங்களை பார்த்து ஏசப்பா பேசுகிற வார்த்தை என்ன? என் பிள்ளைங்களே, மை சில்ட்ரன். எப்படியான ஒரு அன்பு! இயேசுவே உடைய அன்பு, இயேசுவின் அன்பு. இந்த அன்புக்கு இந்த உலகத்தில் யாருமே ஈடாக மாட்டாங்க. அருமையானவர்களே, நீங்கள் ஏசப்பாவை மாதிரி பேச வேண்டும். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு செய்தி. ஏசப்பா மாதிரி பார்க்க வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பையே பார்க்க வேண்டும். ஏசப்பா மாதிரி வருந்தி, அவங்க எப்படி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு வருந்தி கேட்டாங்க, அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வருந்தி கேட்குறவங்களாக, நண்பர்களிடத்துல ஆணவத்தோடு பெருமையோடு இல்லாமல் இரக்க குணமுள்ளவர்களாக நம்ம கேட்கிற விதம், மற்றவங்க பேசும்போது கேட்கிற விதம் இரக்கத்தின் வார்த்தையாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேசுகிற விதம். இந்த பேசுகிற விதம் ஆண்டவர் ஏதாவது இருக்காப்பா? ஃபுட்டு, பிள்ளைங்களே, சில்ட்ரன், குழந்தைங்களை ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். ஏன் அவருக்கு அதிகாரம் இல்லையா? இந்த உலகத்தையே படைச்சவருக்கு என்ன அதிகாரம் இல்லையா? என்ன இல்லை? என்ன இது ஆர்டர் இல்லை? என்ன அத்தாரிட்டி இல்லை அவருக்கு? எல்லாமே இருக்குது ஏசப்பாவுக்கு. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்க, ஏதாவது ஃபுட்டு இருக்காப்பா? சாப்பிட ஏதாவது இருக்காப்பா? எதுக்கு நான் சீடர்களுக்கு கொடுக்கத்தான். என்ன ஒரு அருமையான ஆண்டவரை நாம் பெற்றிருக்கின்றோம். என்ன ஒரு அருமையான இயேசுவை நாம் பெற்றிருக்கின்றோம், நேசிக்கின்றோம். அவர் நம்மை ரட்சித்திருக்கின்றார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான வார்த்தை. லூக்கா 15வது அதிகாரத்துக்கு வாங்க. 15வது அதிகாரம் 18வது வசனம்.
நான் எழுந்து ம். என் தகப்பனிடத்திற்கு போய், ம். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ம். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இது யோசிக்கிற விதம். அடுத்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, யோசிக்கிற விதம் அவன் சொல்கிறான். யோசிக்கான், எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, என்ன நான் இப்படி கூலி வேலை பார்க்குறேன் அப்படின்னு யோசித்தான். யோசிக்கிறத உடனே விட்டான், எழுந்தான். அடுத்து முடிவு பண்ணுகிற விதம். முடியும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன். அங்கே போய் என் தகப்பனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன். நான் தகப்பனுடைய பிள்ளையாக நான் மாறிவிடுவேன் என்று அவன் யோசித்தான். முடிவு பண்ணுகிற விதம். எழுந்தான், தகப்பன் வீட்டுக்கு வந்தான், மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான், பிள்ளையாக மாற்றப்பட்டான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற விதம் எப்படி, நாங்கள் பார்க்கிற விதம் என்ன, நாங்கள் கேட்கிற விதம் என்ன, நாங்கள் யோசிக்கிற விதம் என்ன, நாங்கள் முடிவு பண்ணுகிற விதம் என்ன, நாங்கள் பார்க்கிற விதம் என்ன, நாங்கள் சரியானபடி கேட்கவும் பார்க்கவும் யோசிக்கவும் முடிவு பண்ணவும் கேட்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. நாங்கள் தம்மை முழுவதுமாக சார்ந்து உங்களைப் போலவே நாங்கள் மற்றவர்களை பார்க்க கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.